ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் நவம்பர் 14 2024 வியாழக்கிழமை, குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 28ஆம் திருநாள், அஸ்வினி நட்சத்திரம், மேஷ ராசி, திரையோதசி திதி. அதுலேயுமே இன்றைய நாள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக சந்திராஷ்டமத்தோட எஃபெக்ட் பண்ணுவே தவிர பெருசாக ஒன்றும் பண்ணாது, பயப்பட வேண்டியதில்லை. சிம்பிள் எளிய பரிகாரம் நம்முடைய ஜெயா தொலைக்காட்சியில் நமக்கு டெய்லியும் சொல்லிட்டு இருக்கோம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக மோர் சாப்பிட்டு போங்க காலையிலேயே. 100% உங்களுக்கு பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய அற்புதமான நாள். மேஷ ராசி அது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் ராசி லக்னத்திலேயே சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். கேது நட்சத்திரத்தில் திரிகோணத்தில் சுக்கிரன் இருக்கார். கண்டிப்பாக சந்தோஷமான பயணங்கள் ஏற்படும். பாக்யஸ்தானம் 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். ராசி லக்னத்தில் சந்திரன் தொடர்பு பெறுகிறார். சந்திரன் சுக்கிரனை தொடும் பொழுது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், ஆடம்பரமான பிரயாணம், சந்தோஷமான பிரயாணம், ஃபேமிலிக்குள்ள அந்யோன்யம் பெருகுவது, இன்ட்யூஷன் பவர் பிரம்மாண்டமாக இருக்கிறது. என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது முன்கூட்டியே உங்களுக்கு மனசு சொல்லும். இந்த மாதிரி நிறைய நல்ல பலன்கள் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கார். சரி, கெட்ட விஷயங்கள் நடக்குமா? இல்லை, நடக்காது. ஏன்னா விரயஸ்தானத்துல சந்திரன் போய் உட்காரும் பொழுது உங்களுக்கு சுபகாரியங்களுக்காக செலவு பண்ணுவீங்க, சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு பண்ணுவீங்க. ஏன்னா அதாவது விரயஸ்தானம்னா 12ஆம் இடம், அதோடைய திரிகோணம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். பெண்களுக்கான செலவு, ஆடம்பர செலவு, இதெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், மாற்று மருத்துவம்னு ஒன்று சொல்லுவோம்ல, அந்த மாதிரி விஷயங்களை இன்றைய நாள் எடுத்துக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகத்தியர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் யாருக்கு சந்தோஷமான வெற்றி ஏற்படும்னா 3 ராசிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம், துலாம், கும்பம். இந்த 3 ராசிகளுக்கும் பட்டைய கலப்போம். ஏன்னா இருக்கிறதுலே பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னு பார்த்தீங்களா, ஒரு ஜாதகத்தில் கட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா லான்னு போட்டிருக்கோம். அந்த இடத்துலேருந்து கரெக்டாக 11ஆம் இடத்த நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல சூரியனோ அல்லது சந்திரனோ இருந்ததுன்னா அவங்கள மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலிகள் யாருமே கிடையாது. ஏன் இதை நான் இன்றைய நாள் சொல்கிறேன்னா, மிதுன ராசி நண்பர்கள் அந்தளவுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துருக்கார். கேது நட்சத்திரத்தில் உட்காந்துருந்தாலும் திரிகோணத்தில் சுக்கிரன் இருக்கிறது உங்களுக்கு பெரிய சக்ஸஸ். என்ன நடக்கும்? பெரிய ப்ரமோஷன் வரும். எதிர்பார்க்கக்கூடிய பெரிய பெரிய ஆன்மீகவாதிகளுடைய தரிசனம் கிடைக்கும். மெடிசன் ப்ரொஃபஷன் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். பெரியவங்க மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வரும். நீங்கள் பாருங்கள், யாருடைய ஜாதகத்தில் லாபஸ்தானம் 11ஆம் இடத்துல சூரியனோ அல்லது சந்திரனோ இருந்ததுன்னா அவங்கள தேடி மக்கள் போவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நடக்கும். நிறைய பேருடைய ஜாதகம் உங்கள் வீட்டிலே இருந்திருக்கும். ஒரு சின்ன குட்டி பையனுக்கு அப்படி இருந்துன்னா அவனை சுற்றி 10 பேர் சுற்றிகிட்டே இருப்பாங்க. அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க. எல்லாருமே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி கண்ட்ரோல் ஆவாங்க. பெரிய சக்ஸஸ், பெரிய ஒரு பணம் வரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசி லக்னத்திலேயே செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். பாக்யஸ்தானம் 10ஆம் இடம், 2 இடங்களுமே உங்களுக்கு நன்னா இருக்கு. ஏன்னா பாக்யஸ்தானத்தில் ராகுவும் 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கார். யாரெல்லாம் தண்ணீர் சம்பந்தப்பட்ட வியாபாரிகள் இருக்கீங்களோ, கெமிக்கல் வியாபாரிகள் இருக்கீங்களோ, அத்துணை பேருக்குமே ஏற்றத்தை கொடுக்கும். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவாளுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். யாரெல்லாம் மிலிட்ரி, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், விஜிலன்ஸ் துறை, இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு சம்பந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்கலாம். திடீர்னு ஒரு சந்தோஷமான நிகழ்வு இன்றைய நாள் உங்கள் வீட்டிலேயே நடக்கும். அது உங்கள் தாய் மூலியமாக நடக்கும். மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ரொம்ப முக்கியமான தெய்வங்களில் திருச்செந்தூர் முருகப்பெருமான மனசார வணங்குங்க. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களை, ஏன்னா ஒரு இடத்துல சந்திரன் இருந்தால் பரவாயில்ல, உங்களுக்கு பாக்யஸ்தானம் 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்காருன்னா அற்புதமான ஒரு காம்பினேஷனா. மாத்ருகாரகன் அம்மான்னு சொல்லுவோம். அதே மாதிரி சந்திரஸ்வரூபம்னு சொல்கிறது உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணனை நம்ம சொல்லுவோம். அதனால தான் அன்னபிரம்மா அப்படின்னு வார்த்தை சொல்லுவோம். உடுப்பிங்கிற பேர் எங்கே இருந்தாலும் சரி, அது எதுக்கு ஃபேமஸ்ஸு? உடுப்பி ஹோட்டல்ஸ்ன்னு சொல்லுவோம், அங்கே தான் ஃபேமஸ்.
அவர் உடுப்பி ஹோட்டலுக்காக ஃபேமஸ் கிடையாது, கிருஷ்ணனுக்காக உடுப்பி ஃபேமஸ். அந்த உடுப்பியில் அன்னபிரம்மா டெய்லியும் பண்ணுங்க, அன்னதானம் நடந்துட்டு இருக்கும். எங்கே பாக்யஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதோ இன்றைய நாள் நீங்கள் அன்னதானம் பண்ணால் பெரிய ஒரு ஏற்றம், பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது. 10 பேருக்கு உதவக்கூடிய வாய்ப்புகள். யாரெல்லாம் உங்களை எதிரி மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்களோ அத்தனை பேர் உங்களுக்கு நட்பாக மாறிக்கொள்வார்கள். உங்கள் பாஸுக்கும் உங்களுக்கும் சம பிரச்சனை வந்துட்டுருதுன்னா உங்கள் மேலே தோல் மேலே கை போட்டு பேசுவார். அவ்வளோ க்ளோஸாக இருப்பார். இன்று நாள் எல்லாருமே அந்யோன்யத்தை பாராட்டக்கூடிய நிகழ்வு உங்கள் வீட்லேயும் நடக்கும், நீங்கள் போகக்கூடிய அலுவலகத்துலையும் நடக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன பண்ணும், லைட்டாக ஒத்த தலைவலி கொடுக்கும், திடீர் பிரயாணத்தை கொடுக்கும், திடீர் செலவுகளை கொடுக்கும், சின்ன சின்னதாக டென்ஷன் ஆகும், அவ்வளோதான். இந்த 4 விஷயம் நடக்க போகிறதுன்னு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். அதனால் அது தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பதட்டத்தை குறைச்சிக்கணும், எமோஷனல் லெவல்ஸை குறைச்சிக்கணும், உணர்ச்சி வசப்படாமல் குறைச்சிக்கணும், அவ்வளோதான். யூ ஆர் டன் ஃபார் த டே. டென்ஷனே கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை எடுத்து தொடர்ந்து பண்ணலாம், நன்னா இருப்பீங்க. பார்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பச்சை நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் பார்க்கக்கூடிய வரன் 100% உங்களுக்கு நிச்சயமே ஆகும். ஏன்னா ராசி லக்னத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்கார், விசாக நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கார், விச் இஸ் வெரி பாசிட்டிவ் நட்சத்திரம். அதில் சந்திரன் 2 நட்சத்திரம் கேது தொடர். வரக்கூடிய மனைவி மருத்துவராக இருப்பார், அல்லது வரக்கூடிய மனைவி காவல்துறையில் வேலை செய்வார். இந்த மாதிரி ஒரு தொழில் இருக்கக்கூடிய வேலைகள் இருக்கக்கூடிய ஆள் தான் வருவாங்க. அதே மாதிரி நிறையா பேருடைய வாழ்க்கையில் இன்றைய நாள் பார்க்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே அதி புத்திசாலிகள், ஞானவான்கள் சொல்லுவோம், ஞானோபதேசிகள். அந்தளவுக்கு ஞானம் இருக்கும் அவங்கக்கிட்ட. அதனால் அவங்க பேசுகிறதே வந்தீங்கன்னா நீ ஒரு 10 நிமிஷம் பேசினாலும் நீங்கள் ஒரு 20 பேஜ் எழுதிடலாம். அந்தளவுக்கு புக்கு மாதிரி அவங்களுடைய வார்த்தைகள் அவ்வளோ அளவுக்கு உள்ள ரகசியங்களும் அறிவும் புரைந்து இருக்கக்கூடிய ஆட்களாக வருவார்கள். வாழ்க்கை துணை மூலியமாக நிறைய நல்ல விஷயம் நடக்கும். பார்க்குறவங்க அத்தனை பேரும் உங்களுக்கு பாராட்டுவாங்க. சூப்பரான நாள். சிவபெருமான் வழிபாட மனசார பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் சாம்பல் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் ராசியிலேயே புதன் உட்கார்ந்துருக்காரு. ஸோ விச் இஸ் வெரி வெரி பாசிட்டிவ். ஏன்னா அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அவர் லாபாதிபதியாகவும் இருக்கார். கஷ்டப்படாமல் ரஸ்க்கு சாப்பிட முடியுமா? முடியாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களில் எதிர்ப்பு வர மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்றும் பயப்படாதீங்க, எதிர்ப்பு இல்லாமல் ஜெயிக்க முடியாது. விருச்சிகத்துக்கு எதிர்ப்பு இல்லைன்னா அது வெற்றியே இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஏதாவது ஒன்று சரியில்லைன்னு அர்த்தம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கடன் தொல்லைகள்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. மனசு உடம்பு பாதிப்புகள்லேருந்து வெளியே வருவீங்க. நிறைய பேருக்கு வயிறு உபாதைகள் வந்து நிவர்த்தி ஆகும். மற்றபடி போகிற இடம், வேலை செய்யக்கூடிய இடம், இந்த மாதிரி இடங்களில் வேறு மொழி பேசக்கூடிய மூத்த பெண்களிடம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் சூப்பரான நாள். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் கலைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மழை, பணமழை. நம்ம சொல்லிட்டு இருக்கும்பொழுது போன வாரத்துடைய ராசி பலனில், அதுக்கு முன்னாடி வாரத்துடைய ராசி பலனில் நம்ம ஜெயா தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கக்கூடிய மாதம் ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டேல சொல்கிற பலன் எல்லாமே அந்த மாதத்துக்கான பலன். அதில் சொல்லும் பொழுது மகர ராசியில் இருக்கக்கூடிய பிறந்தவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய வெற்றி உங்களுக்கும் வரும். ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் உட்கார கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். வெறும் சினிமாக்காரங்க மட்டும்தான் கலை கிடையாது, ஆசாரிகளும் கலைகள் சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான். வேதம் படித்த பிராமணர்களும் கலைகள் சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் 64 வகையான கலைகள் இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருந்தாலும் சரி, யூ ஆர் அ ட்ரெயினர், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வித்வம்சம் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக இருக்கலாம், இல்லை ஆசானாக இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அவர்கள் அத்தனை பேருக்கு இன்றைய நாள் நல்ல சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். புது விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளை பொறுத்தவரைக்கும் குழந்தைகளை அரவணைப்பாக வழக்க கற்றுக்கொள்ளணும், அவ்வளோதான். கோதண்டராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். மகர ராசி அது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. மாத்ருகாரகன் சந்திரன் செவ்வாயோட வீட்டில் உட்கார்ந்துருக்கார். கேது நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கார். அம்மா கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏன்னா தேவையில்லாத ஏதாவது ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. போட்ட பிளான் எல்லாத்தையுமே ரகசியமாக வச்சு நடத்துனீங்கன்னா பெரிய ஏற்றம் இருக்கும். யாரெல்லாம் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிபுணர்களாக இருக்கீங்களோ, யாரெல்லாம் அது சம்மந்தப்பட்ட மருந்து மாத்திரைகள் உற்பத்தி பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சு நடத்தின்னு இருக்கீங்களோ அற்புதமாக இருக்கும். டிசைனிங், டெஸ்டிங் அண்ட் அனாலிசிஸ் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களில்
எந்த விஷயத்தையும் யாருக்கிட்டையும் சொல்லாமல் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்கள் பிளான் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். எந்த திட்டத்தையுமே மனசார வெளியே சொல்லாதீங்க. நீங்கள் யதார்த்தவாதிகளாக இருக்கவே கூடாது. அந்த இடத்துல உங்களுடைய காரியத்தை சித்தி பண்ணணும்னா எல்லாம் முடிச்சுட்டு கொண்டு போய் நோட்டீஸ் கொடுக்கணும், முடிச்சாச்சு அப்படின்னு. அங்கே தான் நீங்கள் ஜெயிப்பீங்க. இன்றைய நாள் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். குழந்தைகளை கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனைகள் வேண்டாம், கொஞ்சம் அரவணைப்பாக வார்த்தை கொள்வது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பல வர்ண நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 3ஆம் இடத்துல மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் மனோபாவகம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல போய் உட்காரும் பொழுது காரகோ பாவ விருத்தி அப்படின்னு சொல்லுவோம். என்ன அர்த்தம்னா அவன் வீட்டில் அவன் போய் உட்காந்துறதுன்னு அர்த்தம். அது கேது நட்சத்திரமாக இருக்கனால இன்றைய நாள் யாரெல்லாம் சைக்காலஜிஸ்டாக இருக்காளோ அவளுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு மன அமைதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படும். யாரெல்லாம் சித்தா, யோகா, ஆன்மீகம் இதை சார்ந்த எண்ணங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு யோகமாக இருக்கும். நிறைய பேர் இன்றைய நாள் செய்யக்கூடிய தப்புகள், எப்படிப்பட்ட விஷயங்கள் சரியாக செய்ய முடியும் அப்படின்னு இன்ட்ராஸ்பெக்ஷன், நமக்கு நாமே ஆய்வு செய்யக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறையா பேருக்குடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்ககிட்ட சொல்லுவாங்க. குறை தீர்க்கும் முகாம் அப்படின்னு நடத்துவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் தான் அதை நடத்த போகிறீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அருணாச்சலேஸ்வரரை மனசார வணங்குங்க. ராசியா நிறம் கிரே நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2ஆம் இடம் தனகாரகன்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல செவ்வாயோட வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. சந்திர மங்கள யோகம் பாவாதிபதி ரீதியாக நடக்கிறது. தனப்பிராப்தம் கைகூடி வரும், பணம் பொருளாதாரம் நல்லா இருக்கும். ஒரு சில பேருக்கு குடும்பத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டி தாத்தா சொல் பேச்சை கேட்டு நடந்தோன்னா நல்லாயிருக்கும். அல்லது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கெமிக்கல் சம்மந்தப்பட்ட சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஒன்று வரப்போகுது, அதை மட்டும் பார்த்துங்க. முக்கியமான விஷயங்களை பொடி வச்சு பேசுவோன்னு சொல்லுவோம்ல, ஒரு 2 லைனில் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு வரியில் சொல்லுவீங்க. அப்படி மற்றவங்களை சொல்லி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய பர்சனாலிட்டி ரொம்ப முக்கியமாக இருக்கும்னு மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க. யதார்த்தமாக பேசாமல் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக இருப்பது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான சங்கடங்கள் நிவர்த்தி ஆகும். கிரியேட்டிவிட்டி ரொம்ப அதிகமாகும். எப்படிப்பட்ட விஷயங்களை எப்படி யாருக்கிட்ட எப்படி சொல்லலாம், எந்த நேரத்தில் சொல்லலாம்னு இன்றைய நாள் நீங்கள் கவனிக்கும் பொழுது அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சுவாமி வண்ணாரகுடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.